கேர்ள்ஸ் டீம் கிட்ட கேட்டிங்களா அங்க வரலாமான்னு? இல்ல முன்னாடி தானே குதிச்சேன் நான். ஒன்னும் நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது போய் குதிக்கல. நிஜமாவே நமக்கு தெரியலங்க ராணவ் எப்படி தன்னோட கேமை கொண்டுட்டு போகணும்னு நினைக்கிறாரு அப்படின்ட்டு. அவர் என்ன மெச்சூரிட்டி லெவலில் இருக்கிறாரு, அவருக்கு இந்த பிக் பாஸ் கேமோட புரிதல் என்ன அப்படிங்கிறது நமக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அவர் என்ன பண்ணுறாருன்னா திடீர்னு ஐயோ இப்போ நம்ம ஏதாவது பண்ணி நம்ம ப்ரெசன்ஸை காட்டி ஆகணுமே, இல்லைன்னா நம்மளும் மிச்சம் உட்காந்து சாப்பிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணணுமேக்காக தடலடி ஏதாவது பண்ணுறாரு. பட் அவர் பண்ணுறது எதுவுமே ஒரு சென்ஸே இல்லாத மாதிரி இருக்குது. நான் எதாவது மீன் பண்ணுறேன் அப்படின்னா தேவையில்லாத விஷயங்களை தேவையில்லாத இடத்துல தேவையே இல்லாமல் பண்ணுறாரு. அது ரொம்பவே ஒரு ஆக்வர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டாஸ்க்குக்காக பிக் பாஸ் ஹவுஸை ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டு எல்லா கண்டஸ்டன்ஸையும் ஒரே இடத்துல உட்கார வச்சுருக்காங்க. அப்போ ராணவ் திடீர்னு அந்த லைனை தாண்டி ஜம்ப் பண்ணுறாரு. ஏன் ராணவ் கேட்டு வந்துருக்கலாம்ல, நீங்கள் பாட்டுக்கு வரீங்க அப்படின்ட்டு கேட்டதுக்கு நான் ஒன்றும் யாருக்கும் தெரியாமல் வரலையே, உங்கள் முன்னாடி தானே வந்திருக்கேன் அப்படின்ட்டு கேட்குறாரு. ஆள் இருந்தாலும் இல்லைனாலும் மற்ற டீம் கேர்ள்ஸை ஆர் பாய்ஸை டீம் கேட்டுட்டு ஒரு டாஸ்க் பண்ணிட்டு தான் லைனை தாண்டணும் அப்படிங்கிறது தான் ரூல்ஸு. இந்த ரூல்ஸை இன்னும் அவருக்கு புரியல. இது நான் என்னமோ திருட்டுத்தனமாக வந்தேனா, நான் உங்கள் முன்னாடி தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இதெல்லாம் வச்சு அவரோட புரிதல் என்ன, அவர் என்ன மைண்ட் செட் இருக்காருன்னு ஒன்றும் தெரியவே மாட்டேங்குது. ஆனால் பண்ணுறதையும் பண்ணிட்டு என்னை டார்கெட் பண்ணாதீங்க, என்ன ப்ரொவோக் பண்ணாதீங்க அப்படி இப்படின்ட்டு வேறு பேசுகிறாரு. ஓகே மஞ்சரி, டன் மஞ்சரி. பண்ணிட்டு இருக்கீங்க. தட் இஸ் நாட் ஓகே. மஞ்சரி சும்மா டார்கெட் பண்ணி இது பண்ணாதீங்க மஞ்சரி. நீங்க கேப்டனா எடுத்துக்கோங்க. ஹவுஸ் ரூல்ஸ் அப்படி ஃபன்னா பிரேக் பண்ண கூடாது. விஷால் மாதிரி பண்ணேன் சரிங்களா? கடைசியில் நான் விஷால் மாதிரி பண்ண ட்ரை பண்ணேன், அதனால தான் நான் தாண்டி ஜம்ப் பண்ணி குதிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். உடனே மஞ்சரி நீங்கள் விஷாலாகவே இருந்தாலுமே கேட்காம வரணும் எந்த ரூல்ஸும் கிடையாது, விஷாலே வந்தாலும் கேட்டுட்டு தான் வரணும், நீங்கள் எப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அண்ட் விஷாலுமே கூட அவங்க உன்னை டார்கெட் பண்ணுறாங்கன்னு உனக்கு தோணுதா, இல்லை உங்கள்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா நீ அதை பற்றி மட்டும் பேசு, தேவையில்லாமல் என்னை பற்றி பேசாத அப்படின்ட்டு அவரும் ராணுவ சொன்னதுனே ராணுவுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் தின்னு முடிச்சுட்டு இருந்தார். இந்த பிக் பாஸ் டீம் எப்படி தான் இவரை மாதிரி ஆள்லாம் செலக்ட் பண்ணி உள்ளே அனுப்புகிறாங்கன்னு தெரில. அண்ட் எதை வச்சு இவரை போய் நல்லா விளையாடுவார் சுவாரஸ்யமாக சொல்லிட்டு இவரை செலக்ட் பண்ணாங்க அப்படின்ட்டு நமக்கு தெரில. இப்போலாம் இருக்கிற மாதிரி தான் நம்மளோட உள்ளே போக மாட்டேங்குது. அப்படி தோணுச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அவங்க உன்னை டார்கெட் பண்ணுறது பிரச்சனைனா அதை பேசு, அவங்க கிட்ட டார்கெட்டுன்னு சொல்லிட்டு விசால வச்சுன்னு பேசாது.